கதிர் நேயர்களுக்கு வணக்கம். யுஜிசி தன்னுடைய வரைவு விதிகள்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு கல்வியாளர்களும் மாணவர் அமைப்புகளும் பல அரசியல் கட்சிகளும் இதற்கு வலுவான கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. அப்படி என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இதனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏன் இதை இவ்வளவு வலுவா எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல்ல பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல ஆளுநருக்கு அதிகப்படியான அதிகாரங்களை வழங்கியும் மாநில அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமுமே இல்லாம இருக்கிற மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த குழுவுல 3 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த குழுவினுடைய தலைவரையும் ஆளுநரே நியமிப்பாரு. அந்த தலைவர் உறுப்பினரை நியமிப்பாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அதை ஆளுநர் நியமிப்பாரு. இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த குழு 5 பேர் கொண்ட குழுவா இருக்கும். அதுல மாநில அரசினுடைய பிரதிநிதியும் இருப்பாங்க. பொதுவா மாநில அரசுகள் தான் துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அதை தான் அந்த வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் துணைவேந்தரை நியமிப்பார். இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாநில அரசுக்கு இதில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, அரசியல் சாசனத்தில் 2வது வரிசையில் 32வது இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசுகளுக்கு தான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குறதும் அதுக்கான சட்டங்களை வகுக்கிறதும் ஏன் அதை கலைக்கிறதுக்கான உரிமை கூட மாநில அரசுக்கு இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்றிய அரசினால் உருவாக்கப்பட்ட இந்த யுஜிசி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல மாநில அரசுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. இது அரசியல் சாசனத்துக்கே எதிரான ஒரு முடிவாக இருந்தாலும் கூட, இன்னும் குறிப்பாக என்ன அப்படின்னா, மாநில அரசினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை அழிக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இதை மாநில அரசுகள் தொடர்ந்து வலுவாக எதிர்த்துட்டு வராங்க. அடுத்ததான் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக எப்பவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 வருட பேராசிரியர் அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆராய்ச்சி துறையில் நீங்கள் அனுபவம் மிக்கவராக இருந்திருக்கணும். அந்த கல்வி நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்பில் இருந்தவராக இருக்கணும். இப்படியான கல்வி தகுதியின் அடிப்படையில் ஒரு கல்வியாளராக இருந்தவரை தான் துணைவேந்தராக நியமிப்பாங்க. அதுதான் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு முறை. ஆனால் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறவங்க ஒரு கல்வியாளராகவே இருந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பேராசிரியராகவோ ஏன் உதவி பேராசிரியராக கூட இருந்திருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ பொதுத்துறை நிறுவனத்திலேயோ 10 ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஒருத்தராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது மாணவர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற வகையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, படித்து முடித்து வேலைக்கு போன ஒரு 30 வயது 40 வயது மிக்க இருக்கிற ஒருத்தவங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கும், பள்ளி படிப்பை முடித்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழலை கல்வி நிறுவனங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய வித்தியாசம் தான். ஒரு கல்வித்துறையில் நீங்கள் இருந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. கற்பித்தலுக்கான எந்த ஒரு அனுபவமே இல்லாத ஒருத்தர் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இதனால் ஏற்படும் அப்படிங்கிறத நிச்சயமாக ஒன்றிய அரசு யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலேருந்து ஒருத்தரை துணைவேந்தர் ஆக்குறதன் மூலியமாக கல்வி நிறுவனங்களை கார்ப்பரேட் மயமாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறதோடு, RSS பின்புலமுள்ள ஒருவரை துணைவேந்தராக நியமித்து அதன் மூலமா மாணவர்கள் மத்தியில் RSS சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய ஒரு செயலாகவும் நடவடிக்கையாகவும் இருக்கு அப்படின்னும் கல்வியாளர்களும் மாணவர் அமைப்புகளும் தொடர்ந்து இதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13 பல்கலைக்கழகங்களினுடைய நிலமும் நிதியும் தமிழ்நாட்டை சேர்ந்ததா இருக்கும்போது யுஜிசிக்கு இதுல தலையிடுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட இந்த யுஜிசியினுடைய வரைவு விதிமுறைகளில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களுக்கு எதிராக தனி தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றிய அரசு இப்படி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் மாணவர்களினுடைய வாழ்க்கையில விளையாடுறத இத்தோட நிறுத்திக்கிட்டு இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு கல்வியாளர்களும் மாணவர் அமைப்பை சேர்ந்தவங்களும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வராங்க.